ஸோ இது எல்லாமே வந்து நீட் 2022 கொஸ்டின்ஸ் இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஆங்கிள் பிட்வீன் த எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் த ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுத்தோம்னா என்னது, இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரேடியலி அவுட்வேர்டு இருக்கும். கரெக்டாக ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்னால் நம்ம என்னது, இட் வில் பி கான்சென்ட்ரிக் ஸ்பெரிக்கல்ஸ். கரெக்டாக. ஸோ அப்போ வந்து ஆங்கிள் என்னப்பா, எப்போவுமே ரேடியஸுக்கும் சர்ஃபேஸுக்கும் என்ன ஆங்கிள் வரும், 90 டிகிரி. மேம் இது இல்லை பிளேன் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸில் நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி வரைவீங்க, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸஸ் ஆர் பர்பெண்டிகுலர் டு த எலக்ட்ரிக் ஃபீல்ட், ரைட்? இப்படி தானே வரைவோம். ஸோ அந்த ஆங்கிள் வந்து ஆல்வேஸ் 90 டிகிரி. டூ ஹாலோ கண்டக்டிங் ஸ்பியர்ஸ் ஆஃப் ரேடியே R1 அண்ட் R2 கொடுத்துருக்காங்க, ஹேவ் ஈக்குவல் சார்ஜஸ். ஓகேயா. இந்த பொட்டன்ஷியல் ஆஃப் ஹாலோ ஸ்பியர் என்னப்பா, ஹாலோ ஸ்பியர் ஃபார் அன் அவுட்டர் பாயிண்ட் வந்து ஃபார் அன் இன்னர் பாயிண்ட் சென்டர்லேருந்து சர்ஃபேஸ் வரைக்கும் ரேடியஸ் கேபிட்டல் ஆர்னா V ஈக்குவல் டு KQ/R. அவுட்டர் பாயிண்ட்டுக்கு வந்து V ஈக்குவல் டு KQ/r. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து இந்த பொட்டன்ஷியல் ஆஃப் த ஸ்பியர் தான் கேட்டிருக்காங்க, அதனால் வந்து நமக்கு ரேடியஸ் தான் முக்கியம். ஸோ இது என்னது, R1. கரெக்டாக. அதுக்கப்புறம் வந்து V1 வந்து KQ/R1, ஏன்னா Q வந்து ஈக்குவல் சார்ஜஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. தென் V2 வந்து என்னது, KQ/R2 ஆயிடுச்சு. இந்த பொட்டன்ஷியல் கம்பேரிசன் கேட்குறாங்க. பொட்டன்ஷியல் கம்பேரிசன் கேட்கும் பொழுது V1/V2 போட்டோம்னா என்ன ஆகும், V1/V2 அது சிம்பிளாகவே நீங்கள் பண்ணுங்களேன், V இஸ் டைரக்ட்லி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேடியஸ். ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, R1 இஸ் கிரேட்டர் தென் R2 அப்படின்னா டினாமினேட்டர் வந்து R1 ஜாஸ்தி இருக்கும், அப்போ V1 கம்மி ஆகிடும். V1 இஸ் ஸ்மாலர் தென் V2, ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இல்லையா. ஸோ பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும், பொட்டன்ஷியல் வந்து மோர் ஆன் ஸ்மாலர் ஸ்பியர், அதுதான் வரும். கரெக்டான ஆன்சர் வந்து மோர் ஆன் ஸ்மாலர் ஸ்பியர்ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ரொம்ப சிம்பிளான கொஷின். 27 drops of same size are charged at 220 volt. They combine to form a bigger drop. Calculate the potential of the bigger drop. டைரெக்டாக உங்களுக்கு நான் ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன். பொட்டன்ஷியல் ஆஃப் த பிக்கர் ட்ராப் என்னது, n⁻² 2/3 டைம்ஸ் பொட்டன்ஷியல் ஆஃப் ஸ்மாலர் ட்ராப். என்னங்கிறது என்னது, நம்பர் ஆஃப் ட்ராப்ஸ். கரெக்டா. அப்போ இது வந்து எப்போவுமே அவங்க கியூப் ரூட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ 27⁻³ 2/3 இன்ட்டு 220. 27 எப்படி எழுதலாம், 3 கியூப்னு எழுதலாமா, இன்ட்டு 2/3, இது கேன்சல் ஆகிடும். 9 இன்ட்டு 220 வோல்ட். ஸோ 9 இன்ட்டு 220 எவ்வளோப்பா, ஸோ 18 பாக்கி 1, 18 19. இதுதான் கரெக்டான ஆன்சர். இல்லை மேம் எங்களுக்கு மறந்து போயிடுச்சு, எப்படி செய்யணும் அப்படின்னா, வால்யூம் வந்து என்ன ஆகும், மாறாது. வால்யூம் ஆஃப் பிக் ட்ராப் பண்ணும்பொழுது என்ன ஆகும், அது வந்து எத்தனை நம்ம ட்ராப்ஸ் ஆட் பண்ணுறோமோ அத்தனை ட்ராப்ஸுடைய வால்யூமும் ஆட் ஆகும். ஸோ n டைம்ஸ் ரிப்பீட்டட் அடிஷன் என்னது, n டைம்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஆகிடும், n டைம்ஸ் வால்யூம் ஆஃப் ஸ்மால் ட்ராப்ஸ். கரெக்டா. ஸோ வால்யூம் ஆஃப் பிக் ட்ராப் 4/3 pi r³ will be equal to n into 4/3 pi small r³. ஸோ எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா R³ will be n small r³ ஆகிடும். R வந்து என்னப்பா, n⁻⁴ R ஆகிடும். பட் நமக்கு இப்போ வந்து பொட்டன்ஷியல் வேணும். பொட்டன்ஷியல் வேணும்னா சார்ஜும் கெப்பாசிட்டன்ஸ் வேணும். சார்ஜ் ஆஃப் பிக் ட்ராப் என்னது, n டைம்ஸ் சார்ஜ் ஆஃப் ஸ்மால் ட்ராப்ஸ். கரெக்டா. இது வந்து Q வந்து சார்ஜ் ஆஃப் ஸ்மால் ட்ராப்ஸ், கேபிட்டல் Q வந்து சார்ஜ் ஆஃப் பிக் ட்ராப். எல்லாம் இத்தனை சார்ஜ் ஆட் பண்ணால் ஒரு சார்ஜ் தானே கிடைக்கும், இந்த சார்ஜ். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் ஸ்பெரிக்கல் இல்லையா, அதனால நம்ம என்ன பண்ணுறோம், 4πε0 R. கரெக்டாக. கெப்பாசிட்டர் ஆஃப் பிக்கர் ட்ராப். அப்போ 4πε0 இது என்னது, R வந்து என்னது, n⁻⁴ ஸ்மால் r. ஸோ 4πε0 R இங்கே வச்சுட்டு n⁻⁴ வச்சுன்னா இது என்னது, கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் ஸ்மாலர் ட்ராப்னு எழுதலாமா. ஸோ எல்லாமே எழுதியாச்சு. இப்போ பொட்டன்ஷியல் ஆஃப், ஓகே, பொட்டன்ஷியல் ஆஃப் பிகர் ட்ராப் பார்த்தோம்னா நமக்கு வந்து பொட்டன்ஷியல் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், சார்ஜ் ஆஃப் பிகர் ட்ராப் பை கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் பிகர் ட்ராப். ஸோ சார்ஜ் வந்து nq, கெப்பாசிட்டன்ஸ் என்னம்மா, கெப்பாசிட்டன்ஸ் வந்து n⁻⁴ இன்ட்டு கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் ஸ்மாலர். ஸோ n⁻⁴ 1 - 1/3 வந்து 2/3 ஆகிடும். Q/Cs. Q/Cs என்னப்பா, கெப்பாசிட்டன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஸ்மாலர் ட்ராப். அதனால தான் இந்த ஃபார்முலா நான் உங்களுக்கு சொன்னேன். இது நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணலாம் நீட் மாதிரி இருக்கிறதுக்கு.